வணக்கம், ஐ எம் டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து திடீர்னு வண்டியில் போயிட்டு இருக்கப்ப கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கூட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப தலையில் ரத்த கசிவு மாதிரி ஏற்பட்டிருந்தது. ஸோ அந்த ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது கீழே விழுந்ததுனால இல்லாமல் அவங்களுக்கு அனியூரிசம்லேருந்து ப்ளீட் ஆகி அதனால அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஆஞ்சியோ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஆஞ்சியோ ஸ்கேனில் வந்து அவருக்கு ஒரு ஏகாம் அனியூரிசம், அதாவது மூளையில் ஒரு ரத்த குழாயில் ஒரு வீக்கம் ஏற்பட்டு அவருக்கு அனியூரிசம் இருந்திருக்கு. அதனால ரத்த கசிவு ஏற்பட்டு அவர் வந்து சுயநினைவு இல்லாமல் கீழே வண்டியில் ஓடுறப்போ விழுந்திருக்காருன்னு தெரிய வந்து. ஸோ அனியூரிசம்ங்கிறது மூளையில ரத்த குழாயில ஒரு சின்ன வீக்கம் மாதிரி. ஸோ அந்த பிளட் வெசல்ல ஒரு வீக்னஸ்னால அந்த வீக்கம் மாதிரி இருக்கிறது பலூன் மாதிரி வீங்கிட்டே போய் ஏதாவது ஒரு டைம்ல பட்டுன்னு ரத்தம் செதறிடு. ஸோ இதுதான் அந்த அனியூரிசம்க்கு மெயின் காரணம். ஸோ அந்த வீக்னஸ் யாருக்கு வேணா எந்த இடத்துல வேணா வரலாம். யூஸ்வலா சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்ன்னு சொல்ற இடத்துல மூளை சுத்தி இருக்கிற இடத்துல ரத்த குழாயை சுத்தி இருக்கிற இடத்துல அதிகபட்சமா நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி முதல் ரத்த கசிவு சிந்துறப்ப சின்னதா ரத்த கசிவா சிந்தும். ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து என்ன காரணத்தினால அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம் கொடுக்குறப்ப என்ன காரணத்தினால கண்டுபிடிச்சு உடனே நம்ம அடுத்த ப்ளீட், அதாவது செகண்டரி ப்ளீட்னு சொல்லுவோம். முதல் டைம் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வர்றது, ரெண்டாவது டைம் நடக்கிற ப்ளீட் நடக்கிறதுக்கு முன்னாடி உடனே போய் அந்த இடத்துல அந்த அனியூரிசம்ங்கிறது வீக்கத்தை பார்த்து கிளிப் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பெர்மனண்டா அந்த ப்ராப்ளம் வந்து குணமாயிடுவாங்க. அவங்க லைஃப்க்கு இருக்க ரிஸ்க் இருக்காது. ஸோ அந்த அனியூரிசம்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுல ரெண்டு முறைகள் இருக்கு. ஒன்று இன்டர்வென்ஷன் மூலமா நம்ம காயிலிங் பண்ணலாம், இல்ல சர்ஜரி மூலமா அவங்களுக்கு கிளிப்பிங் பண்ணலாம். பேஷண்ட்ஸ்க்கு ரெண்டு முறையை நம்ம எடுத்து சொன்னதுல அவங்க சர்ஜரி பண்றதுக்கு வில்லிங்கா இருந்தனால நம்ம இமீடியட்டா சர்ஜரி பண்ணி அவங்க கிளிப் பண்ணிட்டோம். அதுல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஒன் டைம் வரக்கூடிய ப்ராப்ளம். ஒரு டைம் கம்ப்ளீட்டா அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னா நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம். ஸோ இந்த பேஷண்ட் மற்ற சர்ஜரி பண்ணிருக்க பிரெயின் சர்ஜரி மாதிரி எதுவும் அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்து மாதிரியும் எல்லா வேலைகளும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாமே பண்ணலாம். அவங்க பேக் டு நார்மல் லைஃப் அவங்களுக்கு வந்து இப்போ எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்றதுக்கு ஆப்ரேஷனுங்கிறதும் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளமுங்கிறது எந்த விதத்தில் தடையா இருக்காது. வணக்கம், நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் சீனிவாசன். வயசு வந்து 48. ஒரு வாரமாக தலைவலி இருந்தது. போய் காமிக்கலாங்கிற சூழ்நிலையும் எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. இடையில இப்போ எங்கள் ஊர் கிராஸ் பண்ணக்குள்ள மயக்கம் வந்து இருந்துட்டான். அதுக்கப்புறம் பெரம்பலூர் ஜிஹெச்சி போனாங்க. அந்தமாரி சொன்னாங்க தலையில் கொஞ்சம் இது இருக்குன்ட்டு. நீங்களாக வந்து சடனாகவே கிடையாது, ஏற்கனவே அந்த மயக்க ப்ராப்ளம் அந்த மயக்கம் தலை இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அப்புறம் அவர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து தான் பிரெயினில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணிச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூவில் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்தோம். வந்து ஒரு 7 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நடக்க சொன்னாங்க. ஒரு 2 நாள் நடந்தோடனே அப்புறம் 3ஆவது நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. டாக்டர் வந்து பார்த்தோம், செக் பண்ணதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து எல்லாம் கிளியராக இருக்குது. உங்களுக்கு இனிமேல் எந்த ப்ராப்ளம் இல்லை. 30 நாளைக்கு வந்து நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு வந்து காமிக்கணும் ஒரு நாள், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு நார்மலாக என்னுடைய வேலை கண்டினியூவாக பார்க்க சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டாரு. 30 நாள் கழிச்சு நீங்கள் நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சாப்பிட்றது எல்லாம் நார்மலாக நீங்கள் எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னாரு. போய் தொந்தரவு எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் டாக்டர் வந்து கொஞ்சம் தூரம் நடக்க சொல்லியிருக்காரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டெய்லி ஆவரேஜாக நடக்க சொல்லியிருக்காரு. நார்மலாக உங்களுக்கு பாடி கண்டிஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் பேர் வந்து விஜயகுமார் சார். ரொம்ப நன்றி. செஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்.